அவன் இருக்கும் இடத்துல நம்மள மரியாதையோடு அழைக்கணும். ஆமா, இங்க மரியாதையோடு சுபாதனம் அழைக்கணும். சத்தியலோகம் போனோம், அங்கதான் நமக்கு மரியாதை இல்ல. இப்ப வந்து வெள்ளிங்கிரி வந்திருக்கிறோம். ஆமா, மரியாதை கிடைக்குதா கேட்டு பாரு. கேக்குட்டாங்களா? ஆமா, இப்ப நீங்க வந்துகிட்டு சொல்லணும். ஆமா, சுவாமி எம்பெருமாளே, சிவபெருமான் சிவபெருமாளே, யாரப்பா பார்த்தா நம்ம நாட்டை தேடி ஏங்க தூர்வாசர் வந்திருக்கிறாருங்க. தூர்வாசர் மகா முனிவர் வந்திருக்காரு. யார் வந்தா என்ன? வந்த வழியை விட்டு வராத வழியா போ சொல்லு. ஏங்க தூர்வாசர் வந்தானே யாரா இருந்தானே வந்த வழியை விட்டு வராத வழியில போட்டோம். ஓய் ஏன்ட கோபப்பட்ட என்ன பண்ணுவேன்? என்னுடைய கோபத்தை பத்தி தெரியாத பேசியிருக்கிறோம். தெரியாம பேசிட்டாங்க. நம்ம எப்படி நம்மளால சாமான் அப்படிப்பட்டனா கொடுத்தால் வரம், விட்டால் சாபம். விட்டால் சாபம் தெரியாமல் வந்த வழியை விட்டு வராத வழியை போன்னு சொன்னானா? ஆமாங்க. நேரடி, அதாவது ஆள் விட்டு பாப்பதை விட ஆள் விட்டு பாப்பது அத்தவனும், ஆம்பளே போய் பாக்குறதா உத்தமம். நேரடியா பாக்குறது உத்தமம். ஆமா, ஆனே போய் பாக்குறேன். புஜிரே போய் யார் வந்தாலும் என்ன வரத்தை விடு. யார் வந்தாலும் வாதத்தை படித்து வேணுங்கிற வரத்தை வந்து கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் அதிகாரம் கால் மாட்டா போச்சு. எந்த ஒரு நெஞ்சத்து வந்தால் என்னுடைய சிவபெருத்தில் வந்து என்ன அதே ஈசா என்று அழைத்தார். என்னுடைய பாரத்தை பத்தி உனக்கு தெரியாமல் இன்னும் பேச கொண்டிருக்கிறான். வந்தான் தூரத்தில் வருகின்றது மல்லிகை முல்லை மலர் மலர் தூவி வாவல் கலைத்து வண்ணப்பாயிட்டு அப்பளம் முப்பளத்தோடு அமுது பரிமாறி எல்லோரும் மரியாதையோடு அழைக்கிறார். ஆனா நீ இந்த உலகத்துக்கு படி அழகிற கருவாட்டோடு அமர்ந்திருந்த நீ என்னை பார்த்து கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் நாங்களே தேவர்கள் சடமுடி சன்னியாசி பையன் சாமியார் பையனாட்டு வந்து வரம் கொடுக்குறோம், வரத்தை வாங்கிட்டு போ, பாதத்தை பணிந்து விட்டு மறுபடியும் பாதத்தை தூண்டுகிறான். என் பாதத்தை பணிந்து இதோ மரியாதையோடு அழைக்க முடியுமா முடியாதா? வரும்போது உன்னுடைய பாதத்தை என்னடா இதோ ஏற்கனவே கடூரமான நபத்தை செய்து என்னிடத்தில் தான் 7.5 மடங்கு கோபம், 3.5 மடங்கு தாடி, கொடுத்தால் வரம், விட்டால் சாபம். இதை பெற வேண்டும் என்று என்னிடத்தில் தான் கடூரமாக யாருக்கு வேண்டுமானாலும் பலிக்குமா பலிக்காதா? நான் கொடுத்த வரமும் பலிக்கும், நீ கொடுத்தா சாபமும் பலிக்கும். அதுபோல்தான் நான் வந்தது மரியாதை இல்லாத அழைப்பு இல்லாத இடத்துக்கு என்ன மரியாதை கொடுப்பார் என்று என்ன சாபத்தை கொடுப்பார் என்று உனக்கு தெரியும். அந்தபடியா என்னை பணிந்து இது அழைத்து எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காதது இருந்த காரணம் நீ அகந்தை சர்வலோகத்துக்கும் படி அளக்கிறோம். நமக்கு என்ன இவ மரபளிப்பது அப்படி என்றுதானே? இந்த பணியாருக்கும் பொறுப்பு இல்லாமல் நீ மயானத்திலே இதோ பச்சை பெண்களை பிடிக்கி தின்று பைத்திய கோலத்தோடு பசி பட்டினியா திரிய கலந்து பிடிக்காமத்தை என்னருக்கு என்ன காரியம் செய்திருக்காய்? இது கொடுத்தால் தூர்வாசல் சாபம் தான்.
22 நேத்திரங்களையும் முத்து பார்த்து யாருக்கு ஒருவருக்கு நீ சாபம் கொடுத்தாலும் அது கட்டாயம் பலிக்கும் அப்படி என்று அவனுக்கு வரத்தளித்தேன். ஆனால் அப்பேற்பட்ட வரத்தளித்த எனக்கு சுடுகாட்டிலே மயானத்தில் பச்சை பிணங்களை பிடிக்கி தின்னு கொண்டு பசி பசி பறந்து தெரிய வேண்டும். அது மட்டுமில்ல, உன்னிடத்திலே யார் தொட்டாலும் அவர்களுக்கும் இந்த சாபம் அவர்களும் பசியோடு இருப்பார். சாபத்தை மரியாதை கொடுப்பதில்லை. ஒரு காரியத்தை செய்து விட்டாயே, இந்த வீட்டுக்கு நல்லது நினைத்து விட்டாய். யார் தூர்வாசனுக்கு மரியாதை கொடுக்கறையோ சாபம் தான். தூர்வாசன் என்னிடத்திலே வரத்தை பெற்று எனக்கே சமைத்து விட்டு போகிறான். அந்த தடமுடி தண்ணியாச்சு பையன் தேடி வந்திருக்கிறோம். கைலகிரி தேடி வந்துட்டோம். ஆமா, அதாவது அந்த தூர்வாசர் கொடுத்த சாபத்தினால, அதாவது தர்மஸ்திரம் அறுபடம் என்று சொல்லி சாபத்தை அழிச்சுக்கிட்டு போயிட்டான். அதனால இந்த நடந்ததெல்லாம் என் மாமனாகிய கைலாகிரி ஆண்டு வரக்கூடிய கைலநாதர், அதாவது பரமசிவன் எடுத்து சொல்லலாம்னு சொல்லி இந்த கைலகிரி வந்திருக்கிறோம். மாமாவை தேடி கைலகிரி வந்துட்டோம். ஆமா, இந்த கைலகிரி வந்த உடனே என்னைக்குமே இல்லாம இந்த கைலகிரியே ஒரு வெறிச்சோடி போய், அதாவது எதுவுமே ஒரு சத்தம் எதுவுமே இல்லாம அதாவது இந்த கைலகிரி தேடி வந்தனால எனக்கு ஒரு அதாவது ஆயாசமாக இருக்கிறது. ஆமா, அதனால சிவபெருமான் அமரக்கூடிய சிம்மாசனம் இருக்கிறது. அதுல சிறிது நேரம் அமர்ந்திருக்கலாம். வருவதால் நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லலாம். சிவபெருமான் நடந்த விஷயம் நம்ம சொல்லலாம். அதனால சிவபெருமான் அமரக்கூடிய சிம்மாசனம் இருக்கிறது. இந்த சிம்மாசனத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருக்கலாம். ஒரு பெஞ்சு உடஞ்சிச்சு. அதனால நம்மளுடைய அனுதினமும் நமக்கு என்ன வேலை? அவருடைய படியளக்க சென்று விட்டு வீடு திரும்பினாய் அவருடைய பாதத்தை படிவது நம்மளுடைய வேலை. பாதம் படிது நம்ம வேலை. ஆமா, அதனால போய் சாதம் சமைக்கணும். பாதம் படிந்து விட்டு போய் சாதம் சமைக்கணும். அப்படி ஆகட்டும். கைலங்கிரி தேடி வந்தோமே, சிறிது நேரம் ஆயசமா இருக்கிறேன்னு சொல்லி சிம்மாசனம் அமர்ந்து விட்டனே. வந்தது மறந்துட்டு நான் நித்திரை ஆகி விட்டேனே. கலப்புக்கு நம்ம நித்திரை ஆயிட்டோம். நித்திரை ஆன உடனே என் அத்தை ஆகப்பட்ட உலகத்தெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய உமா பர்வத சக்தி என்னுடைய மதத்தை படித்து விட்டாரே. ஐயோ, நம்ம மதத்தை பண்ணிட்டாங்க. என்ன செய்வது ஏது செய்வது தெரியவில்லை. அங்கத்தான் கொடுத்த சாபம் என்று சொல்லி இங்க வந்தேன். இங்கேயும் அதுக்கு மேல இருக்கிறது. அதனால இங்க ஒருபோதும் இருக்க வேண்டாம். இப்பொழுதே நான் போகிறேன் என்னுடைய நாட்டுக்கு. கைலங்கிரி அதாவது சத்தியலோகத்தை தேடி போய்